we need to carry his presence with us. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு, அவருடைய சமூகத்தை எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு போகணும். we must carry the presence of God. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்க வாசிங்க மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட பரிசுத்தாவி அவர்களோடு இருந்து கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பரிசுத்த ஆவி எங்கெங்கெல்லாம் போயிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றாங்களோ அங்கெல்லாம் பரிசுத்தாவி கூடவே இருந்து எல்லா வார்த்தையும் உண்மை என்று சொல்லி அற்புதம் அடையாளம் மூலமாய் என்ன பண்ணாரு, நிரூபித்தார் என்று பட்டிருக்குது. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம் இல்லைன்னு சொல்லல. நம்மளுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு என்ன தெரியுமா, இயேசுவை குறித்து உலகத்துக்கு சொல்லி ஆகணும், புறஜாதிக்கு சொல்லி ஆகணும், ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். சொல்றோமா? You want the Holy Spirit to stay active within you. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி எப்போதும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆமாவா இல்லையா? ஆனா அவர் கொடுத்த வேலையை செய்யாமல் அவர் இருப்பாரா? எவன் ஒருவன் தேவன் சித்தத்தை செய்கிறானோ அவன் அக்கினி அனலாக இருக்க முடியும். ஏன் சொல்றேன்? See, doing the will of God is the food for the Holy Spirit. தேவன் சித்தத்தை செய்கிறதே பரிசுத்த ஆவிக்கு உணவாக இருக்குது. எவ்வளவுக்கு வெளியே போய் இயேசுடைய பேரை சொல்றீங்களோ அவளுக்கு பரிசுத்த ஆவிக்கு நீங்க என்ன போடுறீங்க, விறகை போடுகிறீங்க. அவர் அக்கினி அனலாக எரிவார். அதனாலதான் நீங்க மகிமையாய் கர்த்தர் பயன்படுத்துவார். மீன்ஸ் உங்க மூலமாவே அற்புதங்கள் நடக்கும். You will be a person who can bring down the glory of God. நீங்க நடக்கும் பொழுது அங்க அதிசயங்கள் நடக்கும். புறஜாதி இடத்துல போய் நீங்க பேசும் பொழுது இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நீங்க சாதாரணமா இயேசுவே இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னா உடனே நடக்கும். ஏன் தெரியுமா? நீங்க தேவன் வார்த்தையை கீழ்ப்படுகிறீங்க. அதுக்கு நீங்க போயிட்டு ரொம்ப நாள் காத்திருந்து உபவாசம் எடுத்து இல்ல. When you obey the will of God, he will use you. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the Holy Spirit rejoice whenever you mention the name of Jesus. பரிசுத்த ஆவியோட சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து நம்ம பேசி அவரை மகிமைப்படுத்தணுமா, அதுக்கு ஒத்தாசையாக யார் வருவா? பரிசுத்தர் வருவார், அடியாளமாக இறங்கி வருவார். அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமை வளரணும், உங்களுக்குள்ள அதிகரிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வாயை திறந்து முதலாவது பேசணும். வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, நீங்க தங்கி ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. each one of them are going through some issues. உங்களை ஏன் ஆண்டவர் தொட்டிருக்கிறார், ஏன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்? அப்படியே உட்கார்ந்து கர்த்தர் ஜெபம் பண்ணி பாத்துக்க சொல்றதுக்கா? அப்ப எதுக்கு வாய் கொடுத்திருக்கிறாரு? நல்லா தானே பேசுறீங்க, கண்ட பாயிண்ட் வச்சு தானே பேசுறீங்க. எல்லாத்தையும் ஒரு ஆத்மாட்ட போயிட்டு இயேசு பத்தி பேசியிருக்கிறீங்களா? சாத்தானுடைய பாயிண்ட்ல கரெக்டா பேசுறீங்க, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரோட பாயிண்ட் பேசவே மாட்டீங்க. நீங்க பேசுனதானே ரட்சிக்குள்ள ஆள் வருவாங்க. ஆட்கள் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, you have to talk about Jesus. That's the assignment that God has given you. நீங்க பேசினா தான் அவர் அதிகரிப்பார், அவர் செயல்படுவார். நீங்க ரிலீஸ் பண்ணா தான் ரிசீவ் பண்ண முடியும். சொல்லுங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய blessing இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு தான் அவர். If you don't share Jesus to others, you receive nothing in your life. இயேசுவே நீங்க மத்தவங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளல, சொல்லல, ஷேர் பண்ணலனா நீங்க ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சப்பானி என்ன பண்றான்? பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தான். பேதுரு வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட பெரிய பிளெஸிங் ஒண்ணு இருக்குது, அதான் இயேசு. இயேசுவின் நாமத்தில் அவன் மூலமா பல பேர் ரசிக்கப்பட்டாங்க. எவ்வளவுக்கு ரிலீஸ் ஆகுதோ அவளுக்கு ரிசீவ் ஆகிறான் பேதுரு யோவானும். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில அப்படியே ஒரே லெவல்ல இருக்கிறீங்க? நீங்களும் ஒரே லெவலா வாழ்றீங்க. சுவிசேஷத்தை ஒரு அளவுக்கு பேச மாட்டீங்க. ஒரு காலத்துல ஓடணும் பாஸ்டர், ஒரு காலத்துல பேசணும் பாஸ்டர், இப்ப நான் முடியல, டைமே இல்லை, ரொம்ப பிசாசின் தாக்குதல் இருந்து தான் ஆகணும். நீங்க சொல்றது உண்மையான இயேசுவை, பொய்யான இயேசுவை பேசி பாருங்க, தாக்குதலே இருக்காது, விட்டுருவான் சாத்தான். நீ நம்பால பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன்னு விட்டுருவான். நீங்க மெய்யான இயேசு பேசி பாருங்க, பிரச்சனை வரும். அதுலயும் தாண்டி இல்ல, இந்த வாழ்க்கையை பாருங்க, இயேசு போனீங்கன்னா உங்களை கத்த வைத்து பாட்டுவார். The more you speak, the more you receive. ஏன் வல்லமை இல்லை, ஏன் அபிஷேகம் இல்லை, ஏன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மேல செல்? இதுதான் காரணம். அவிசுவாசி மாத்திரம் இல்ல, விசுவாசிங்க மத்தியில கூட நம்ம இயேசுவை குறித்து பேசி ஆகணும். எங்க 2-3 பேரு அவர் நாமத்துல கூடி வராங்களோ அங்க அவர் இருக்கிறாராம். இப்ப யாரு விசுவாசி தான் அவர் நாமத்தை கூடி வருவாங்க, ஆமா இல்லையா? சும்மா ஆட்களை பார்த்து இயேசு 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 அந்த கேதரிங் இல்லை. அவரை குறித்து பேசணும்,
அவரை குறித்து சாட்சி ஒருத்தர் ஷேர் பண்ணி தெரியுமா, அங்க தேவன் வருவார். ஃபெலோஷிப் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. சோ நீங்க கிறிஸ்துவங்களா, நீங்க கிறிஸ்துவங்களா, நானும் கிறிஸ்துவன் தான். அப்புறம் அவன் இங்க ஓடி போயிட்டான். அங்க இயேசு வரமாட்டார், அங்க இயேசு வரமாட்டார். என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கோத்துரு பண்ண, நான் ஆண்டு என்னை காப்பாற்றி மீட்டி எடுத்திருக்கார். நான் சாக கடந்தேன், ஆண்டு தூக்கி, உண்மையான சாட்சி சொல்லுங்க. வியாதியில படுங்க, ஆண்டு காப்பா, இதெல்லாம் இந்த சாட்சி. ஆமாமா அப்படியா, ஐயோ இவ்வளவு பெரிய காரணம் இருக்குது. கர்த்தர் மெய்யாகவே இருக்கார். when 2 or 3 they glorify God, he rejoice, the Holy Spirit rejoice. எந்த இடத்துல இயேசுவை சொல்லி அங்கதான் பரிசுத்தவிக்கு சந்தோஷமே. rejoice பண்ணு, சந்தோஷமா இருப்பார் அந்த இடத்துல. because that is the purpose of the Holy Spirit, to bring glory to Jesus. இயேசுக்கு மகிமை கொண்டு வரணும், அவர் நோக்கம் அதுதான். அப்ப நீங்க பேசும்பொழுது சாட்சிகளை சொல்றீங்க, ஃபெலோஷிப்ல சாட்சிகளை சொல்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பிள்ளைய பாத்தியா, அந்த பையனை பாத்தியா, கண்ணு பார்த்தாங்க பாத்தியா, அங்க எங்க கர்த்தர் மகிமைப்படுவார். இப்ப புரியுது ஏன் பரிசு துக்கமா இருக்காருன்ட்டு? இதான் காரணம். நீங்க வந்தீங்களா, 2 பேர்த்த கிறிஸ்துக்குள்ள பலப்படுத்துறீங்களா, அதான் நல்லது உங்களுக்கு. நீங்க அதை செய்யுங்க. செல் குரூப் போனா கூட அதை செய்யுங்க. அங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சாட்சிகளை சொல்லுங்க. 2 or 3 gathered in his name, அதான் அர்த்தம். அவர் நாமத்தில் கூடி வந்திருக்காங்க, அதான் அதோட அர்த்தம். பட் நீங்க என்ன பண்றீங்க, தேவையில்லாதெல்லாம் பேசி இங்க உள்ளதை வாங்கி இங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி, அங்க உள்ளது வாங்கி கொஞ்சம் பாஸ் பண்ணி, கடைசியா பிரச்சனை பிடிச்சிருது. பெரிய ஆபத்து உங்களுக்கு தான். So this my understand. நீங்க விசுவாசிகள்கிட்ட கூட அதிகமாய் பேசணும். நீங்க இயேசு பத்தி பேசும்பொழுது அற்புதம் நடக்கும். ஒரு முறை ஒரு பிரதர் நான் பார்க்க போனேன். அவங்க ஒய்ஃப் வந்து டெலிவரி டைம் வந்துட்டாங்க, பிரசவத்துக்கு டைம் வந்துருச்சு. ஓகே, அப்போ அந்த டைமில் போய் இவர் என்னை கூப்பிட்டு கூட வாங்க பிரதர் போய் பார்க்கலாம் அப்படி அங்கே பார்த்து பேசிட்டு இருக்கும்போது டாக்டரை செக் பண்ணி சொல்லி இவருக்கு சேன காய்ச்சல், திடீர்னு பயங்கரமான காய்ச்சல் இருக்கு, அப்படியே அனலாக இருக்குது உடம்பு. அப்பயும் என்னை கூப்பிட்டுட்டேன்னு சொல்லினாரு, வாங்க நம்ம கீழே போய் காலை போய் காஃபி குடிக்கணும், எனக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு. இல்லை வாங்க போய் காஃபி கீழே போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட இயேசுவை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த நான் நினச்ச ஊழியத்தில் எப்படி ஆண்டவன்ட்டு இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது அவர் முகலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு வேர்க்குது? ஆமாம் எனக்கு ரொம்ப வேர்க்குது, இப்போ அந்த காய்ச்சே இல்லைன்ற, உடம்பு நார்மலாக இருக்குன்னாரு. நான் அப்போ தான் கொஞ்சம் இயேசுவை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது, சாட்சிகளை சொல்லும் பொழுது இந்த மனுஷன் சுகமாயிட்டார். நான் தலையில் கை வைக்கல, சுகமாக என்று சொல்லவும் இல்லை. just by talking about Jesus we have to speak more about Jesus. I'm telling you. உங்க வீடு அற்புத வீடா மாறணுமா, உங்க குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கணுமா, ஆச்சரியமாக பார்த்துங்களா, கீப் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிஸ் க்ளோரி. அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, அவரை பற்றி பேசிட்டே இருங்க. நம்ம ஏன் சபைக்கு கூடி வரோம், ஏன் நம்ம ஜெப கூட நடத்துறோம்? கர்த்தரை பற்றி பேசுறதுக்காக தான். கிறிஸ்தவர்களுக்கு வேற டாபிக்கே இல்லை, வேற ஹாட்டான டாபிக்கே இல்லை. ஏசு தான் அந்த ஹாட்டான டாபிக் நம்மளுக்கு. இப்ப எத்தனை காலம் வந்தாலும் he is the hot topic for us. அதை தவிர வேற எதை பேசினாலும் அது சாத்தானுடைய காரியம். இயேசுவை பற்றி மட்டும் நீங்க பேசுங்க. that will build your life spiritually. வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட கூட இயேசு உங்க வாழ்க்கையில செய்த காரியத்தை பேசுங்க. எப்படி ஆண்டவங்களை தொட்டாரு, எப்படி நடத்தினாரு, உங்க சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு சலிச்சு போற அளவுக்கு சொல்லிட்டே இருங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கடுப்பாகல, ஒரு காலம் வந்தா இது எங்க அம்மா அப்பாவோட சாட்சி என்று சொல்லுவோம். அவங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா அவர் சமூகத்தை சுமந்து போறீங்க என்று அர்த்தம். ஹல்லேலூயா.